எங்க இதுல இன்னொருத்தர் இருக்கான், அந்த ஆள் மிஸ்ஸிங். யார் அவர்? அவன் தான் எனக்கு குரு. நான் இந்த மாதிரி பேசுறேன்னா அவனோடதுல ஒரு 50% தான் பேசுறேன். அதாவது வந்து அவர் பேர் சொல்லாம அவர் பத்தி சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்கிறோம். பேர் சொல்லாமையா? அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அவருக்கு அது உள்ள இருக்கிறவங்க தான்டா தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஓகே, அவரை பத்தி க்ளூவா சொல்லுங்க. சரி, அவர் வந்து காமெடி ஆக்டர், ஒரு சீரியஸ் ஆக்டர், வெர்சடைல் ஆக்டர். வெர்சடைல் ஆக்டர், எது கொடுத்தாலும் நடிப்பான். ஓகே, அவர் சீரியல் ஆர்டிஸ்ட். ஆமா ஆமா, கண்டென்ட்டே இல்லாம நடிச்சுட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, கேமரால நடிச்சிட்டு தான் இருப்பாரு. ரொம்ப ஃபன்னான ஆளு, எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு பாசிட்டிவான ஆளு. அவனும் ஒரு பாசிட்டிவான ஆளு. ஓகே, அது யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட். எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாம், அதான்டா அவனுக்கு க்ளூ. யார் அவர்? நீங்க இப்ப சொல்லிடலாம் பேரை. அவங்க சீரியல்ல தான் நடிக்கிறான். உங்க சீரியல்? ஆமா, எங்க சீரியல் நடிச்சிட்டு இருக்கு. அருணா? எப்படி கண்டுபிடிச்ச? ஓகே, கண்டுபிடிச்சு. இப்போ அவர் லீடா பண்ண போறாரு இல்லையா? ஆமா ஆமா, வருங்கால அவரோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிடலாம். கண்டிப்பா. ஏன்னா அம்மா அருண் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. ஒரு எப்படின்னா வந்து அவங்க கூட நடிக்கணுங்கிற எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் ஒரு சீரியலில் வந்து எல்லாமே காம்படிஷனாக இருக்கும்போது யாரையுமே பெருசாக நம்ம நினைப்போம் நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு. பட் அது நம்ம கூட காம்படிட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு தேடும்போது அப்படி கண்ணில் பட்ட வந்து அருண். ஓகே, என் கூட நடிப்புக்கு சேலஞ்ச் யாருமே இல்லை தமிழ் சினிமாவில். அவன் வந்து அழகுன்னு ஒரு ப்ராஜெக்டில் வந்து செம்ம டாப்பாக சூப்பராக நடிச்சிருந்தான். அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன அப்படியே வேற மாதிரி, யாரா இவன், எந்த லாங்குவேஜ்காரனான்னு தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊருக்காரன் தான். ஆனால் அந்தளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு ஷேடு மாறுறதுக்கு அந்தளவுக்கு டேலண்ட் இருக்கு.